ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன். சனிக்கிழமை காலையில் தேவ வசனத்தை தியானிப்பது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சுகமாயிருப்பீர்களாக, தைரியமாயிருப்பீர்களாக, சந்தோஷமாய் இருப்பீர்களாக. இந்த நாளில் நமக்கு தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதற்கு முன்பு ஒரு முறை இந்த வசனத்தை தியானித்து இருக்கிறோம். ஆகிலும் திரும்ப உங்களுக்கு இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். 5 காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு கடைசியாக என்று சொல்கிறார். என்னவெல்லாம்? சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு இருப்பார். கர்த்தருடைய வசனத்தில் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்றெல்லாம் பல முறைகள் சொல்லி இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் பார்ப்பீர்களே, ஆனால் அவைகள் எல்லாம் நிபந்தனை உள்ள ஆசீர்வாதங்கள். நிபந்தனை இல்லாதபடி கர்த்தர் நான் உன்னோடு இருப்பேன் என்று அவர் சொல்லவில்லை. இங்கே தருகிற நிபந்தனைகள் என்ன? அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு இருப்பாராம். எப்போ இருப்பார்? சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னவென்று கேட்டால், கடைசியாக வேதத்தில் 6 இடங்களில் தான் கடைசியாக என்று வருகிறது. அப்படி 6 இடங்களில் வருகிறதான கடைசியாக என்ற இடத்தில் இது ஒன்று. கடைசியாக சொல்லும்போது, இதுதான்ப்பா உனக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் பாரு, ஜாகிரதை அப்படின்னு சொல்கிறது கேட்டிருக்கும் இல்லையா? அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகி கர்த்தர் உங்களோடு இருக்கணுமானா கடைசியாக நீ ஒன்று செய்தாகணும். என்ன செய்தாகணும்? சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷம் எப்படி வரும்? ரட்சிப்பின் சந்தோஷம். என் தேவனாகிய கர்த்தருக்குள் நான் களி கூறுவேன். நற்சீர் பொருந்துங்கள். எப்போதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக இருந்தால் அங்கே தேவ சமாதானம் கண்டிப்பாக இருக்கும். கர்த்தர் நம்மளோட கூட இருப்பார். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இன்றைக்கு அன்பாக இருக்கிறதுக்கு பதிலாக வம்பாக இருக்கிறோம். சபையிலையும் சரி, வெளியும் சரி, எங்கேயும் சரி. ஒரு பார்த்து சந்தோஷமாக கை கூப்பி ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சொல்ல முடியுதா? இல்லாட்டா உள்ளத்தில் ஒன்று வச்சு வெளியே வச்சு அவங்களுக்கு நம்ம வணக்கம் சொல்கிறோமா? நற்சீர் பொருந்துங்கள். இந்த 2 செய்தால் ஆறுதல் தன்னைத்தானே வரும். ஏன்னா எல்லாத்துக்கும் நற்சீர் பொருந்திருக்கும் போது, நாம் துக்கமாக இருக்கும்போது ஆறுதலின் வார்த்தைகள் நமக்கு வரும். ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். இப்போ இதெல்லாம் நமக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் தருகிற ஆலோசனை. கொரிந்திய சபை முந்தி ரொம்ப பயங்கரமான பாவம் நிறைந்த சபையாக இருந்தது. அந்த சபையை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி அது ஒரு சபையாக்கி அவளுக்கு தருகிற ஆலோசனையில் முக்கியமான வார்த்தைகளை தான் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நான் காலையில் உங்களுக்கு சொல்கிறேன், அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராக இருக்கிற தேவன் நம்முடைய போக்கிலும் வரத்தில் நம்மோடு கூட இருக்கணுமானா இந்த 5 காரியங்களை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சந்தோஷமாக இருப்போம், நற்சீர் பொருந்துவோம், ஆறுதல் அடைவோம், ஏக சிந்தையாக இருப்போம், சமாதானமாக இருப்போம். இப்படி செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, வல்ல தேவனே, இந்த காலையில் எங்களுக்கு தந்த நல் வசனங்களுக்காய் நன்றி. இந்த வசனங்களின் வழியாய் நாங்கள் கடந்து சென்று அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் எங்களோடு இருக்கிறாருங்கிற நிச்சயத்தோடு எங்களுடைய பயணத்தை பயணிவிக்க கர்த்தர் உதவி செய்யும். இதை அப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.